மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய பினாங்கு இயக்குநராக டத்தோ எஸ் கருணாநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சபா MACCயின் புதிய இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட டத்தோ மொஹமட் புவாட் பி பஸ்ராவிற்கு பதிலாக பினாங்கு புதிய இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வு பினாங்கு MACC அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதனிடையே MACC உளவு பிரிவின் மூத்த இயக்குனர் டத்தோ சைஃபுல் இஸ்ரால் அரீஃபின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மேலும் தனது பிரியாவிடை உரையில் டத்தோ மொஹமட் புவாட் பினாங்கு MACC குழுவினருக்கு நன்றி தெரிவித்தார். அத்துடன் 2024-2025 ஆண்டுக்கான செயல்பாட்டு நிர்வாக சாதனைகளையும் எடுத்துரைத்தார். இந்த சாதனைகள் கூட்டு தலைமை MACCயின் உயர்மட்ட நிர்வாகத்தின் ஆதரவு காரணமாக சாத்தியமானது என்றும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி சுங்கத்துறை, நகராண்மை கழகம், குடிநுழைவுத்துறை, காவல்துறை போன்ற அமலாக்க உள்ளூர் நிறுவனங்களின் மூத்த பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.